Praise the Lord. Very good morning to you all. இந்த காலை வேளையிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்து நமக்கு ஆண்டவர் நன்மையை செய்து வருகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட ஒரு பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and 2 இந்த 2 அதிகாரத்திலும் இருந்து நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆக்ட்ஸ் சாப்டர், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தின் தொடர்ச்சியான புத்தகம் தான் இந்த ஆக்ட்ஸ் சாப்டர். அப்படிதானா? ஆக்ட்ஸ் சாப்டர் 1வது அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் சீசர்களோடு இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை கற்பித்து பின்பு பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அப்படிதானே நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மை. பின்பு 120 பேர் தங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். அதையும் நாம் அங்கே வாசிக்க முடியும். அதே போல 2வது அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது அங்கே தங்களை தயார் செய்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைக்கும் கூட இந்த 1வது அதிகாரத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை நான் குறிப்பாக வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 4-5. அன்றையும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது குறிப்பாக காத்திருங்கள் என்று ஆண்டவர் அங்கே அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அப்படிதானா? அவருடைய வழிகாட்டுதலுக்காக காத்திருந்து தேவனுக்கு முன்பாக அமைதியாய் இருங்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே எருசலேமை விட்டு போகாதீர்கள், என் பிதா வாக்களித்த வரத்திற்காக காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தான், ஆனால் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று இங்கே கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் முன்னே ஓடவோ ஊழியத்தை தொடங்கவோ அல்லது உடனடியாக பிரசங்கிக்க சிதறி செல்லவோ அப்படிப்பட்ட காரியம் அங்கே நடக்கவில்லை. அவர்கள் எருசலேமில் முனைப்புடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே காத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமது வரையறுக்கப்பட்ட பார்வை அவருடைய பரிபூரண திட்டத்திற்காக மாற்றிக்கொள்கிறோம். பக்திக்குரிய சவால் என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் ஒரு முடிவு அல்லது ஒரு கனவு, நிச்சயமற்ற ஒரு காலகட்டம், தேவன் உங்களை இப்பொழுது காத்திருக்க சொல்லுகிறார். சோ ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல். அங்கே ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் அங்கே 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அது அவர்களுக்கு வீணானது அல்ல. அவர்கள் அங்கே காத்திருந்து அங்கே அவர்களை தயார்படுத்தி கொண்டார்கள். நாம் இன்றைக்கு எந்த காரியத்தில் நம்மை காத்திருக்க செய்ய வேண்டும், நாம் எதில் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவருடைய சன்னதியில் இருந்து காத்திருப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒருவேளை நான் ஏதாவது அவசரமாக செய்கிறேனா அல்லது அவர் குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நான் செய்யறேனா அப்படி நம்ம யோசித்து பார்ப்போம். அல்லது அவருடைய கைடன்ஸ் இல்லாம நம்ம பண்றோமா அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய கைடன்ஸ் இல்லாம, அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் நாம் அவசரமாக பண்ணோமானால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி காத்திருப்போம். ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். Thank you. God bless you all.